ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ரோட்டோர கடைகள்லையும் சாட் ரெசிபிஸ் சேல் பண்ணக்கூடிய கடைகள்லையும் ஒரு சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்க. அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டில். அதே மாதிரி ஸ்டைலில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேனில் அரை ஸ்பூன் பட்டர் சேர்த்து பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு 100 கிராம் பன்னீரை துருவி சேர்த்துக்கலாம். பன்னீரை ரொம்ப முன்னாடியே துருவி வச்சுட்டு இந்த ப்ராசஸ் லேட்டாக ஆரம்பிக்காதீங்க. ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராக துருவிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும், இல்லைனா கொஞ்சம் சேர்ந்துடும். பன்னீரை லைட்டாக சூடு ஏறின பிறகு 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பிளைன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். பச்சை வாசம் போகிற மாதிரி. பன்னீர் ரொம்ப கிறிஸ்பாக ஆகிடக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கணும். இது கூட 20 நிமிஷம் ஊற வச்சு வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் 2 கப் சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு அப்படியே விட்டுடலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. 1 கப் பன்னீர் துருவலுக்கு 2 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 50-50% ரெண்டும் சேர்த்துக்கலாம். 1 கப் பன்னீர் துருவல், 1 கப் சாதம் அப்படி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணின பிறகு நல்லா சாதம் சூடு ஏறி இருக்கும். அந்த சமயத்தில் 2 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் ஹாட் அண்ட் ஸ்வீட் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நறுக்கின வெங்காயம் 2 கை, நறுக்கின கொத்தமல்லி 1 கை சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட் வச்சுருங்க. ஸ்டவ் சிம்மில் இருக்கட்டும். 30 செகண்டுக்கு பிறகு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனடியாக சுட சுட சர்வ் பண்ணால் அட்டகாசமாக இருக்கும். அல்டிமேட்டாக இருக்கும் இந்த ஃப்ரைட் ரைஸ். ஈவினிங் ஸ்கூல் விட்டு ரொம்ப டயர்டாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு உங்கள் பசங்க விரும்புவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு அல்டிமேட்டான ஃப்ரைட் ரைஸை செஞ்சு கொடுத்தா அசத்துங்க. பாஸ்மதி ரைஸ் பிராண்டடை விட அன்பிராண்டட் பாஸ்மதி ரைஸ் நல்லாயிருக்கு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த கடையில் அன்பிராண்டட் கிடைச்சாலுமே நீங்கள் அதை வாங்கி பார்க்குறதுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கா, நல்ல அரிசியாக இருக்கான்னு பார்த்துட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு குக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். பிராண்டட் 2 பிராண்டட் ட்ரை பண்ணேன், அது எதுவுமே நல்லா இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.